நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் செய்தருளிய எண்ணிறந்த அவதாரங்களிலே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அடியவர்கள் அனைவராலும் மிகவும் விரும்பப்பட்டு அனுபவிக்கப்பட்ட அவதாரம். கண்ணனுடைய பாலச்சேஷ்டிதங்கள், சிறு பிராயத்த அனுபவங்கள் அடியார்களை ஈர்க்கின்றன. அதிலே ஒன்றுதான் அவருடைய கள்ளத்தனம். நவநீத சோரனாய் வெண்ணையை திருடி உண்டு அதற்காக பிடிபட்டு அன்னை கையாலே கட்டுப்பட்டு தன்னை விடுவித்து கொள்ள முடியாமல் இருந்தான். நம் அனைவரையும் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கும் கண்ணன் நம்மை விடுவிக்கிறார். ஆனால் தன்னை தானே விடுவித்து கொள்ள முடியாமல் கட்டுப்பட்டான். தன் வீட்டில் வெண்ணெய் இல்லை என்றா பிறத்தியார் வீட்டு வெண்ணையை திருடினான். வெண்ணெய் திருடி உண்ணுவதற்காய் யசோதை மெய்நொந்து பெற்றாள். இப்படியும் கண்ணன் அகப்படுவனா என்ன நினைத்த ஆழ்வார் 6 மாதம் மயக்கமானார். அதற்கு அடுத்த பாட்டையே 6 மாதம் கழித்துத்தான் பாடினாராம். எத்தனையோ கதைகள் ஆழ்வார்கள் ரொம்ப குறைவாக பாடியிருக்கா. ஆனால் நிறைவாக பாடப்பட்ட கதைங்கிறது கள்வன் கண்ணன். கண்ணன் வெண்ணையை திருடினான்கிறதான் ஆழ்வார் சாதிக்கிறார். இதில் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வந்துவிடும். நாம் என்ன வெறும் திருட்டுன்னு பார்க்க வேண்டுமா, இல்லை இதற்கு உள்ளூர பொருள் உள்ளதா என்று பார்ப்பதற்குத்தான் தற்போது கூடியிருக்கிறோம். இது எவ்வளவு முக்கியத்துவங்கிறதே ஒரு ஸ்லோகம் சொன்னேன், அதை கேட்டீள்னா புரிஞ்சுடலாம். பிராத்தா தியூத பிரசங்கேன மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதா ராத்திரௌ சோர பிரசங்கேன காலோ கச்சதி தீமதாம். நல்ல சான்றோர்கள், தீமான்கள்னா புத்தி இருக்கிறவா, நல்லவர்கள். அவர்களுக்கு ஒரு நாள் பொழுது எப்படி தெரியுமோ போகும்? பிராத்தா தியூத பிரசங்கேன, காலை பொழுதில் சூதாட்டத்தை பேசி பொது போக்குவார்கள். மத்தியானத்தில் பெண்களை பற்றி பேசி பொழுதுபோக்குவார்கள். மாலை பொழுதில் பிராத்தா தியூத பிரசங்கேன மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதா ராத்திரௌ சோர பிரசங்கேன, இரவு பொழுதில் திருடனை பற்றி பேசுவார்கள். இப்படி தான் நல்லவர்களுக்கு காலம் போகும்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், கடைசி பாதத்தை மட்டும் இப்படித்தான் தீயவர்களுக்கு காலம் போகும்னு எழுதியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படித்தான் நல்லவர்களுக்கு போகும்னு சொல்லலாமா? அது எது தியூத பிரசங்கம்? சூதாட்டம்னா எதை பற்றி? பெண்ணை பற்றினா எதை பற்றி? திருடனை பற்றினா எதை பற்றி? கார்த்தால சூதாட்டத்தை பற்றினா மகாபாரதம்னு அர்த்தம். மத்தியானம் பெண்ணை பற்றின்னு சொன்னால் சீதையை பற்றின ராமாயணம்னு அர்த்தம். மாலை பொழுதில் திருடனை பற்றினா கண்ணனை பற்றின பாகவத புராணம்னு அர்த்தம். இப்படி மூன்று புராணங்களை பற்றி பேசி காலோகச்சதி தீமதாம், தீமான்களுக்கு நல்ல பொழுதாக போகிறது. நம்ம ஞான ஸ்லோகத்தை நீங்கள் அந்த 5 நிமிஷம் கேட்டுட்டு என் பாக்கி இருக்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போயிருந்தீள்னு வச்சுங்க, ஏதோ பக்தி திருவிழாவாக ஏற்பாடு பண்ணியிருக்கா, இப்படி ஒரு நாஸ்திகவாதம் இவர் பேசின்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிருவா. அதனால் கேட்பதை முழுவதுமாக கேட்க வேண்டும். காலையில் தியூத பிரசங்கம், தெரிஞ்ச கதை, மகாபாரதத்தில் தர்மபுத்திரன் சூடாடினான் தோற்றான். அப்போ நம்ம இரவு பொழுதில் பேச வேண்டியதே கண்ணனை பற்றி, திருடனை பற்றி. அப்போ அவரை திருடன் கள்வன்னு கூறுகிறோமே, கள்வன்னு எதை கள்ளுண்டார், எதை கள்ளத்தனத்தோடு திருடினார்? கள்ளத்தனம்ங்கிறது எது? ஒரு பொருள் என்னது அல்லாத போது, மற்றொருவருக்கு உடைமையாக இருக்கும்போது அதை என்னது என்று வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு வந்துவிட்டால் கள்ளத்தனம். இதான் நீங்கள் புஸ்தகத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா, கள்ளத்தனம்னா எது? பொருள் முதல்ல என்னதாக இருக்கக்கூடாது, பிரத்தியார் பொருளாக இருக்கணும். அந்த பொருளை அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் பிடுங்கி கொண்டு வந்துவிட வேண்டும். ஏன்னா அந்த பொருளை அவர்களாக கொடுத்துட்டா தானம் ஆகிடும், அப்போ அது கள்ளத்தனமாகாது. பொருள் என்னதில்லை, மற்றொருத்தருது, அவருடைய அனுமதியின்றி சம்மதமின்றி பிடுங்கின்னு வந்துவிட்டேன், அப்போ தான் அது கள்ளத்தனம். இப்போ கண்ணனை கள்ளன் கள்ளன் கள்வன் கண்ணன்னு சொல்கிறோமே, எந்த பொருளை அவர் திருடினார்? வெண்ணையை திருடினார். வெண்ணெய் ஆறுது, ஆறாறு வீட்டுதோ, இந்த கோபிக்கை வீட்டு வெண்ணெய், அந்த கோபிக்கை வீட்டு வெண்ணெய், இந்த இடைச்சி வீட்டு வெண்ணெய், தம் வீட்டில் வெண்ணெய் இருக்குது. ஆனால் என்னமோ அதை சாப்பிட்றத விட புறத்தியார் வீட்டு வெண்ணையை சாப்பிட்றது தான் அவருக்கு பிடிக்கிறது. இதை கூறத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்தில் சாதித்தார். சத்யேவ கவ்ய நிவஹே நிஜதாம்னி பூம்னா.
நிஜதாம்னி, தன்னுடைய வீடே தலைவினி வீடு, அந்த ஊருக்கே தலைவி யசோதை தான். அப்போ எவ்வளவு வெண்ணையும் பாலும் தயிரும் ஓடி இருக்கும். ஒரு சுவாமி கோவிலில் அத்தியாபகராக இருக்கார், வேதபாராயணக்காரராக இருக்கார். அவருக்கு நிறைய பிரசாதம் உண்டுன்னு வச்சுங்க. புளியோதரைன்னா காப்படி அவருக்கு உண்டு, தத்தியோனன்னா அரைக்காப்படி அவருக்கு உண்டு, நித்தியம் நிறையா எடுத்துன்னு வர்றார். ஆனால் அவருக்கு ரொம்ப நாளாக புத்திர பிராப்தி இல்லை, குழந்தை பிறக்கலை. அவரும் மனைவியும் ரொம்ப வருத்தப்பட்டுண்டா. இந்த புளியோதரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு குழந்தை இல்லையே, இந்த சக்கரை பொங்கலை நன்னா அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னுட்டு அந்த குழந்தை பிறந்தது. பிறந்த பிற்பாடு உடனே அந்த குழந்தை புளியோதரை எடுக்க போச்சு. போனால் அப்பா அம்மா எங்கேயானு விட்டுடுவாளா? பிறந்த குழந்தை புளியோதரை சாப்பிட்றதுக்காக பிறந்தது வாஸ்தவம். ஆனால் பிறந்த உடனே சாப்பிட முடியாது இல்லையோ. அப்போது பால் குடித்து, தாய்ப்பால் குடித்து, விலப்பால் குடித்து, அதுக்கப்புறம் பருப்பு சாதம் சாப்பிட்டு, நெய் சாதம் சாப்பிட்டு மெதுவாகத்தானே வரணும். யசோதைக்கும் அதுதான் இப்போ கவலை. நம்ம வீட்டில் வெண்ணையும் பாலும் தயிரும் நிறைய இருக்கே, ஆனால் அதை திருப்தியாக சாப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ன யசோதையும் நந்தகோபாலன்னு வருத்தப்பட்டுருந்தா. குழந்தை பிறந்துடுத்து, இருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தார். அப்போ பக்கத்து வீட்டுக்காரி கேட்குறா, இதுக்குத்தானே யசோதே மெய்னொந்து பெற்றாய், நீ கேட்டுண்டு எல்லா இடத்துக்கும் தவம் பண்ண போனதே வெண்ணையை சாப்பிட்றதுக்கு குழந்தை இல்லைன்னுட்டு தானே, பின்ன இப்போ காணா போச்சேன்னு எதுக்கு நீ அடற, இதுக்குத்தானே தவம் இருந்தாயின்னு தோழி கேட்டாள். யசோதை சொன்ன பதில், வெண்ணெய் காணா போயிடுத்தேங்கிறதுக்காக நான் இப்போ வருத்தப்படலை, இது இத்தனை வெண்ணையும் இந்த சின்ன வயிற்றுக்குள்ளே போயிடுத்தேன்னு வருத்தப்படுறேன். வெண்ணெய் போனால் போயிட்டு போகிறது, ஆனால் வெண்ணெய் தயிருண்ட பொன் வயிறு, பிறந்த குழந்தையினுடைய வயிறு அந்த வெண்ணெய் எங்கான்னு தாங்குமோ? மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன். ஆனால் கண்ணன் அதுக்கும் மாற்று மருந்து வச்சுருந்துருக்கார். வெண்ணையாக சாப்பிட்டுருக்கோம், நெய்யாக சாப்பிட்டுருக்கோம்னா வயத்தில் ஒரு மந்தத்தனம் வந்துடும் இல்லையோ. அந்த மந்தத்தை போக்குறதுக்கு ஒரு வழி, வெண்ணையை சாப்பிட்டதுக்கு நெய் சாப்பிடலாம், நெய் சாப்பிட்டதுக்கு இப்போவே ஸ்ரீஜெயந்தி உற்சவம் கோகுலாஷ்டமி பண்ண முடியும், நிறைய பக்ஷணம் பண்ணுவோம். அந்த பக்ஷணத்துக்கெல்லாம் அப்புறம் கடைசியாக சுக்கு வெல்லம் பண்ணி பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணணும். அது ரொம்ப நாள் வழக்கம். இப்போ அதெல்லாம் மறந்து போடுறது நமக்கு. சுக்கையும் எடுக்கணும், வெல்லத்தையும் எடுக்கணும், பொடி பண்ணணும். அந்த ரெண்டையும் கலக்கி தனி பாத்திரத்தில் பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணணும். ஏன்னா அத்தனை பக்ஷணம் சாட்டத்துக்கு இதுதான் மாற்று மருந்து. அவருக்கு இல்லை, நமக்கு. அவருக்கு மாற்று மருந்தே தேவையில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெய்யாக சாப்பிட்டுருக்கோம்னா வயத்தில் ஒரு மந்தத்தனம் வந்துடும் இல்லையோ. அந்த மந்தத்தை போக்குறதுக்கு ஒரு வழி, வெண்ணையை சாப்பிட்டதுக்கு நெய் சாப்பிடலாம், நெய் சாப்பிட்டதுக்கு இப்போவே ஸ்ரீஜெயந்தி உற்சவம் கோகுலாஷ்டமி பண்ண முடியும், நிறைய பக்ஷணம் பண்ணுவோம். அந்த பக்ஷணத்துக்கெல்லாம் அப்புறம் கடைசியாக சுக்கு வெல்லம் பண்ணி பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணணும். அது ரொம்ப நாள் வழக்கம். இப்போ அதெல்லாம் மறந்து போடுறது நமக்கு. சுக்கையும் எடுக்கணும், வெல்லத்தையும் எடுக்கணும், பொடி பண்ணணும். அந்த ரெண்டையும் கலக்கி தனி பாத்திரத்தில் பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணணும். ஏன்னா அத்தனை பக்ஷணம் சாட்டத்துக்கு இதுதான் மாற்று மருந்து. அவருக்கு இல்லை, நமக்கு. அவருக்கு மாற்று மருந்தே தேவையில்லை. அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சுக்கு வெல்லம் சாப்பிடணுமா? சுக்கு வெல்லமும் ஒரு இனிப்பு பண்டம். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ட மருந்துக்கு மாற்று வேண்டும் இல்லையோ. கண்ணனே ஒரு மாற்று மருந்து வச்சிருந்தார். அவர் அவ்வப்போது மண்ணை உண்கிறார். இன்னைக்கு இடம் இருக்குது, பிருந்தாவனம் கோகுலத்துக்கு போனினால் பிரம்மாண்ட காட்டுங்கிற எண்ணம் இருக்குது. அந்த இடத்துல தான் கண்ணன் மண்ணை உண்டு வாயை திறந்து 7 உலகத்தையும் வாய்க்குள்ள காட்டி ஆச்சரியப்பட்டு யசோதையே திகைத்து போயிட்டா. அதே இடம் இன்னைக்கு இருக்குது. அங்கே போனால் வேறு எந்த பிரசாதமும் கொடுக்க மாட்டா. உருண்டையாக மண்ணை சின்ன சின்ன காகிதத்தில் போட்டு வச்சுருக்கா. நமக்கு பிரசாதமே அதுதான். இப்படி எடுத்துன்னு வந்தே அந்த ஊரில் இருக்கிற மண்ணெல்லாம் காணும். இப்போ அவாவா பக்தர்கள் வந்து மண்ணை எடுத்துன்னு போனால் கண்ணன் அன்னைக்கே மண்ணை உண்டார். மண்ணை உண்டா அதுக்கு மாற்று மருந்து நெய் சாப்பிட்றதான். இதை அவர் கண்டு வச்சிருந்தார். ஏன்னா மனுஷர்க்காகும் பீர் நெய்யோன் மருந்தோ மாயோனேன்னு ஆழ்வாரே பாடியிருக்கார். மண்ணை சாப்பிட்டாய், அதற்கு மாற்று மருந்து வேணும், அதற்கு நெய்யை மருந்தாக குடித்து விட்டாய் போலும். அப்போ மண்ணையும் உண்டு, வெண்ணையும் உண்டு, நெய்யும் உண்டாரே. இதுதான் இந்த கண்ணனுக்கு வேலையா? 100 பாசுரங்கள் வெண்ணெய் உண்டதை பற்றி பாடப்பட்டிருக்கே. அதை தவிர இப்போ மகாபாரத போர் நன்னா பண்ணினார், கீதை நன்னா உபதேசம் பண்ணார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்டார். இதெல்லாம்னா முக்கியமான விளையாட்டுகள் கிருஷ்ணாவதாரத்தில். அதை விட்டு திரும்ப திரும்ப வெண்ணெய் உண்டதையே பாடின்னு இருக்காளேனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கிருஷ்ணாவதாரத்துக்கு 2 பயன். ஆகாசத்தில் வைகுந்தத்திலேருந்து பூலோகத்துக்கு இறங்கினாரே, முதல் பயன் வெண்ணெய் திருடி உண்பது பயன். 2வது பயன் நப்பின்னை பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொண்டது பயன். 3வது இல்லை, 2 தான் பயன். அப்போ கீதை சொன்னது வந்த இடத்துல பொழுது போகாமல் பண்ணது. சஹஸ்ரநாமம் கேட்டது அதை விட பொழுது போகாமல் பண்ணது. எங்கெங்கோ மத்தத்தை உபாக்கியான அது இது மகாபாரத போர் இவ்வளவு பேர் அழித்தார். சிசுபாலன், தந்தபக்தரன்,
அதெல்லாம் நல்ல காரியம் இருக்குச்சே திரும்பி பார்த்து மூச்சு விட்ட வேகத்தில் போனது. அப்போ இவர் முக்கியமாக எதை பண்ணார்னால் வெண்ணெய் திருடி உண்ணுவதற்காக வந்தார். இதை தெளிவாக சாதிக்கிறார் ஆழ்வார். ஆனால் இத்தனை நாழி கேட்டுன்னு இருந்தவங்களுக்கு என்ன தோணும்னால், இது ஏதோ ஆசையில் ஆழ்வார்கள்லாம் பாடின்னு இருக்கா, அதுக்கு என்ன வெண்ணெய் திருடுறதுக்கு போய் பெருமாள் அங்கேருந்து வருவரான்னு. அவர் வந்தது கீதை சொல்கிறதுக்காகத்தான். ஆழ்வார்களுக்கு அவ்வளவு பரிவு. அதனால கிருஷ்ண சேட்டித்தத்தில் ஈடுபட்டு மோகித்து மயங்கி இப்படி பாடியிருக்கான்னு சொல்லிடுறோம் இல்லையோ, அது அப்படி அல்ல. உண்மையிலேயே வெண்ணெய் திருடுவதற்காகத்தான் வந்தார். ஆனால் திருடினாரா இல்லையாங்கிறது கேள்வி, பொருள் கிடைச்சதா இல்லையாங்கிறது அதை விட முக்கியமான கேள்வி. இங்கே வெண்ணெய்ங்கிறது யாது? வெண்ணெய் நேரம் நமக்கு கிடைக்காது, பால்லேருந்து தான் வெண்ணெய் கிடைக்கிறது. சத்தேவ கவ்ய நிவகேன்னு கூறத்தாழ்வான்னு சாதிக்கிறார். நவநீதம்னு சொல்லுவோம், ஹையங்கவீனம்னு சொல்லுவோம். இதை வேதாந்த தேசிகன் கோபால விம்சதியிலே ஸ்வாது ஹையங்கவீனம் ஹர்த்தும் கும்பே வினிகிதகர ஸ்வாது ஹையங்கவீனம் திருஷ்டுவா தாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷான்னு சாதிக்கிறார். ஹையங்கவீனம்ங்கிறது புதுசாக உருகிண்டே இருக்கிற வெண்ணெய். வெண்ணெய் நன்னா காய்ச்சின பிற்பாடு கெட்டிப்பட்டு இருந்தால் நவநீதம்னு பேர். ஆனால் புத்துருக்கு வெண்ணெய், இழகின வெண்ணெய், ஒரு பச்சை வர்ணத்தோட ஜலம் சுற்றி சூழ்ந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த வெண்ணெய்க்கு ஹையங்கவீனம்னு பேர். நவநீதத்தை பிடித்ததை விட ஹையங்கவீனம் தான் கண்ணனுக்கு பிடித்தம். ஏன்னா நவநீதம்னா பண்ணி கொஞ்ச நாள் வச்சுட்டது, எதுவுமே கொஞ்சம் நேரமாயிட்டா அவருக்கு பிடிக்காது. அப்போவே கறக்கணும், பாலை சாப்பிட்ணும், பாத்திரத்தில் கூட கறக்கக்கூடாது. மாட்டு மடிக்கு கீழே வாயை வச்சுட்டு இருந்தால் அது தானே பொழியும், சாப்பிடலாம். அது எதுக்கு ஒரு பாத்திரம், பாத்திரத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு போகணும், அடுப்பில் ஏற்றணும், ஏதும் அவருக்கு பிடிக்காது. எந்த ஒரு பொருளையும் அதன் இயற்கை தன்மையிலேருந்து மாத்திரத்துக்கே கண்ணன் அனுமதிக்க மாட்டார். ஆனால் இப்போ மாறினாத்தான் வெண்ணெய் கிடைக்கும். பாலாகவே இருந்தால், பச்சை பாலாக இருந்தால் வெண்ணெய் கிடைக்குமா? பாலை காய்ச்சித்தான் ஆகணும், உரகுத்தித்தான் ஆகணும், தயிரை கடைஞ்சி தான் ஆகணும், மோர் எடுத்து தான் ஆகணும், மோரை கடைஞ்சி ஆகணும், வெண்ணெய் கிடைக்கும். அப்புறம் தானே வெண்ணெயே நமக்கு கிட்டும். பால் உபயோகப்படுத்துகிற இடத்துலலாம் பாலினுடைய பொருள் தானேன்னு வெண்ணெய் உபயோகப்படுத்த முடியாது. கார்த்தால் எழுந்துட்டு பானம் சாப்பிட்டா தானே எதுவுமே நமக்கு ஓடும். அதை வெண்ணெயில் கலந்து சாப்பிட முடியுமோ? பாலில் தான் கலந்து சாப்பிட முடியும். அதே இப்போ உட்காண்டிருக்கிறச்சே சாதத்துக்கு நெய் குத்திக்கணும், அதுக்கு பதில் வெண்ணெயோ பாலோ குத்திக்க முடியுமோ? நெய் தான் குத்திக்க முடியும். அப்போ அதற்கு அதன் உபயோகம். கண்ணன் இந்த பாலை மட்டும் வெண்ணையாக மாத்திரத்துக்கு அனுமதிக்கிறாரே எதற்கென்னால், நாம் இத்தனை இடத்துலையும் பிரம்மத்தை பார்க்க வேண்டும். ஆனால் கண்ணுக்கு பிரம்மன் தெரியல. இப்போ கறந்த பாலுள் நெய்யே போல் இவற்றிலெங்கும் கண்டுகொள். கறந்த பாலுக்குள்ளே எப்படி நெய் இருக்குமோ அதை போல் இது இத்தனைக்குள்ளேயும் பகவான் இருக்கார். உட்காண்டிருக்கிற ஒத்தொத்தருக்குள்ளேயும் இருக்கார், மேடையில் இருக்கார், கடிகாரத்தில் இருக்கார், ஜமகாலத்தில் இருக்கார், எல்லாத்துலேயும் இருக்கார். ஆனால் பார்த்தா தெரியறதானால் பிரம்ம ஞானம் இல்லையோ நமக்கு. இது ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் அவர் இருக்கிறாருங்கிற அறிவில்லை. அந்த அறிவு எப்போ வரும்னால், முதல்ல அவரை பற்றி நிறையா கேட்க வேண்டும், சிரவணம் பண்ணதை பற்றி நினைக்க வேண்டும், மனனம். நினைத்தது இடைவிடாமல் சிந்திக்க வேணும், நிதித்தியாசனம். இடைவிடாமல் சிந்தித்தால் கண்முன்னே காட்சியளித்து விடுவார், தர்சனம். ஆத்மாவாரே ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா திரஷ்டவ்யா என்ன சாஸ்திரம் பிருகதாரண்யக உபனிஷத்து சொல்றது. இந்த ஜீவன் பரமாத்மாவை நேர கண்டுவிட முடியாது. இத்தனை பொருள்களுக்குள்ளும் காணலாம், ஆனால் நேரே அல்ல. இந்த பொருளுக்குள்ள அவர் இருக்கார்னு மனனம் பண்ணி கேட்டு, மனனம் பண்ணி, இடைவிடாத மனனம் பண்ணி, இடையூறில்லாத தியானம் பண்ணி, அப்புறம்தான் அனைத்துக்குள்ளும் அவர் இருக்கார்னு தெரிஞ்சுக்க முடியும். இதை நாம் ஒத்துரும் பண்ண மாட்டேங்கிறோம். இதை பண்ண வைக்கணும்னால் எதை பெருமாள் பண்ணி காட்டணும்? இப்போ வெறும் பால்னு பார்க்காதீங்கோ. பாலுக்குள்ளே மாற்றினோம்னா தயிர் இருக்குது, மாற்றினா மோர் வரும், மாற்றினா அதுக்கப்புறம் வெண்ணெய் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணாதான் பாலுக்குள்ளே வெண்ணெய் இருக்குங்கிறதே தெரிய வரும். அப்புறம் காய்ச்சினாத்தான் நமக்கு நெய்யே கிடைக்கும். அதனால் நேர பால்னு பார்த்துட்டா போகாது, பால்லேருந்து மாற்றி தெரிஞ்சு நெய் வரணும் இல்லையோ? அதே போலத்தான் நாமும் நேர எதையும் பார்த்தா பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதை உள்ள ஒன்னொன்னுத்துக்குள்ளே அவர் இருக்காருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அர்த்தத்துக்கு தான் வெண்ணையின் இடத்துல அவருக்கு அவ்வளவு ஆசை. அடுத்த அர்த்தம் கள்வன்னு சொல்லுகிறோமே, யார் உண்மையில் கள்வன்? வெண்ணெய் ஏன்னு புரிஞ்சு போச்சு. இப்போ வெண்ணெய்னா அடுத்தடுத்து 4 காரியம் பண்ணாதான் வெண்ணெய் இருக்கிறது தெரியும். அதை போல் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா நானும் தியானம் நிதித்தியாசனம்னு போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வெண்ணெய் பிடித்தம்னார். கள்வன்னு சொல்கிறோமே, உண்மையில் யார் கள்வன்? காஞ்சிபுரத்தை சுற்றி பல திவ்ய க்ஷேத்திரங்கள், கச்சி மாநகரம் பல கோயில்களை தன்னுள் கொண்டது. அதில் திருக்கள்வனூர் என்ன அற்புதமான ஒரு க்ஷேத்திரம்.
பல பேர் நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்தகத்தி ஊரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா என்று ஒரே பாசுரத்தில் தேனெடுந்தாண்டகத்தில் திருமங்கியாழ்வார் நிறைய திவ்ய தேசங்களுக்கு பல்லாண்டு பாடியிருக்கார். அதில் ஒன்று திருக்கல்வனூர், நீங்கள் கூட சேவிச்சிருக்கலாம். கல்வனூருக்கு 108 திருப்பதி அந்தாதியில் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி ஆசுகவி சுவாமி பராசர பட்டருடைய சிஷ்யர். அவர் ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர், பராசர பட்டருடைய சிஷ்யர் தான் ஆசுகவி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி. அவர் அஷ்டப்பிரபந்தம்னு பாடியிருக்கார். யாருக்கு தமிழில் விருப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தினம் அஷ்டப்பிரபந்தம் படிக்கணும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சீர் பிரிக்கிறதே, எழுத்து சீர்தான் பிரித்து பார்ப்பறோமோ இல்லையோ, அதை பிரிக்கிறதே சிரமமான பிரபந்தம். அவர் 108 திருப்பதி அந்தாதின்னு பாடியிருக்கார். அதில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை, இந்த ஜீவாத்மா பழ உயிர். பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னதெண்டு கொண்டேனை கல்வனென்னு கூறாதே. ரொம்ப நாளாக உனக்கே உடமையாயிருக்கிற இந்த ஜீவாத்மாவை நான் வெகு நாட்களாக என்னது என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சொத்து ஒன்னது, ஜீவாத்மா ஒன்னது. ஆனால் அதை ஒன்னதுன்னு ஒத்துக்காமல் நான் ரொம்ப நாளாக என்னது என்னதுன்னே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ யாரை கல்வன்னு கூப்பிட்டுருக்கணும்? உன் சொத்தை என்னதுன்னு சொன்ன என்னை கல்வனன்னு கூப்பிட்டு இருக்க வேண்டும். பண்டே உன் தொண்டாம் பழவுயிரை என்னதென்னு கொண்டேன். உன் தொண்டாம் பழவுயிர், இந்த உயிர் ரொம்ப நாளாகவே ஒன்னது. பரமாத்மாவனுடைய சொத்து ஜீவாத்மாங்கிறது சந்தேகத்துக்கிடமில்லாமல் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதைத்தான் பெரியாழ்வாரும் சாதித்தார். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு பாசுரம் இல்லையோ. திருமாலே பகவன், அடியவனுக்கு ரொம்ப நாளாக அடியவன். அடிமைத்தனை இன்று நேற்றல்ல, ஆத்மாவின் நித்தியம், ஆத்மாவுக்குண்டான அடிமைத்தனமும் நித்தியம். அப்போ ஜீவாத்மா நம்மதல்ல, பகவானதுன்னு தெரிஞ்சுக்கணும். சொத்து அவரது இல்லையோ. அப்போ அவருடைய சொத்தாக இருக்கிறச்சு அவரதுன்னு நம்ம ஒத்துருக்கமானால் இங்கே உட்காண்டிருக்கிற எல்லார்ட்டையும் இப்போ ஒரு பேட்டி காண வேண்டிதான். நீர் யாருக்கு சொத்துனால் ஒத்துருக்கும் இல்லைன்னு தான் முதல் பதில் வரும். இன்னும் நம்ம யாருக்கான இப்போ சொத்தான்னா பெற்றோருக்குன்னு ஒத்துக்கிறது இல்லை, ஆச்சாரியனுக்குன்னு ஒத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். எனக்கு நான் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையோ. அதைத்தான் பண்டே உன் தொண்டாம் பழவுயிரை என்னதென்னு கொண்டேனை கல்வனென்னு கூறாதே. அப்போ என்னன்னா கல்வன்னு சொல்லியிருக்கணும். இதே விஷயம் மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம். கிந்தேன நகிருதம் பாபம் சோரேண ஆத்மாபகாரிணா. ஒருத்தனால் எந்த திருட்டு தான் செய்யப்படவில்லை. ஒரு ஜீவன் பகவானுடையதாக இருக்க அதை தன்னதுன்னு கூறிவிட்டால் அவன் அனைத்து திருட்டையும் செய்தவனாகிறான். ஏனெனில் திருடு கொடுத்தவனும் ரொம்ப பெரியவர், திருடப்பட்ட பொருளும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. லோகத்தில் 2 வகை உண்டு. ஒன்றும் ரொம்ப சுமாராக பொருளை திருடியிருக்கும், அதுக்கு ஒன்றும் தண்டனை பெருசாக கொடுக்க மாட்டா. ஆனால் அதே ராஜா வீட்டில் திருடிட்டோன்னு வச்சுங்க, இவர் எதுக்கு வந்தாரோன்னு சந்தேகத்திலே தண்டனை கொடுத்துருவா. திருடப்பட்ட வைக்க போகிறா கூட இருக்கும். ஒரு வைக்கல் எடுத்துன்னு வந்திருப்போம், அவர் எதுக்காக வந்தாரோ தெரியாது சுவாமி, வைக்கல் எடுத்துன்னு போனார், அதனால் பிடிச்சி நிறையா தண்டனை கொடுத்துருங்கோன்னுவா. ஒரே சாமானியன் வீட்டில் திருடி இருந்தோம்னா வைக்க போல திருடினா யாரும் கண்டுகொள்ள மாட்டா. ஆனால் ஒரு சாமானியன் வீட்டில் ஒரு 2 லட்சம் ரூபாய் ரத்தனத்தை திருடினோன்னு வச்சுங்க, அப்பவும் உண்டோ இல்லையோ. அப்போ பொருள் மதிப்புடையதாக இருந்தாலும் தண்டனை அதிகம், திருட்டு கொடுத்தவன் மதிப்புடையவனாக இருந்தாலும் தண்டனை அதிகம். இங்கே ஜீவாத்மாவை நம்ம திருடிட்டோம், பொருள் ரொம்ப ரொம்ப மதிப்புடையது. ஏன்னா அறிவே உருவான ஆனந்தமே வடிவமான ஜீவாத்மா அப்படின்னு இருக்கிறச்சே அந்த பொருள் எவ்வளோ உயர்ந்த பொருளாக இருக்கும். 2வது திருட்டு கொடுத்தவர் யாரு? பரமாத்மா. திருட்டு கொடுத்தவரோ பகவான், திருடப்பட்ட பொருளோ ஜீவாத்மா. அப்படின்னா திருட்டுக்கு தண்டனை எவ்வளவு இருக்கணும்? என்னை ஒருத்தரும் கல்வன்னு கூட கூப்பிடுறதே இல்லை. ஆனால் எல்லாரும் ஒன்னென்னா கல்வன்கிறா. பண்டே உன் தொண்டாம் பழவுயிரை கொண்டேன் என்னதென்னு கொண்டேனை கல்வனென்னு கூறாதே. மண்டலத்தோர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றா? புல்வாய் பிளந்த புயலே உன்னை கச்சி கல்வா என் ரோதுவது என் கண்டு. உன்னை பார்த்து கச்சி கல்வான்னு சொல்கிறாளே. காஞ்சிபுரத்து கல்வன் தோருக்கான்னு ஊர்லாம் சொல்கிறதே என் கொண்டு. எதை கண்டு உங்ககிட்ட என்ன தப்பை கண்டுபிடிச்சி வா சொல்லிட்டா? உன் சொத்து வெண்ணையை நீ சாப்பிட்டாய், இது எப்படி திருடா இருக்கும்? எந்த வீட்டில் இருந்தாலும் எந்த பொருள் இருந்தாலும் அது உன்னுடைய சொத்து. பகவான் அவருடைய திருவடியை நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு பதில் நாம் என்ன செய்ய முடியும்னால் இந்த ஆத்மாவை கொண்டு போய் சமர்ப்பித்தது தான் ஒரே வழி. நம் ஜீவாத்மா நாம்ங்கிற ஜீவாத்மாவை பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா இதை விட உயர்ந்த பண்டம் நம்மகிட்ட இல்லை. நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம்னு மதுரகவி ஆழ்வாருடைய பாசுரம்.
இது பொருள் இல்லை, இது கடிகாரம் பொருள், ஜமக்காலம் பொருள். ஆத்மா வெறும் பொருளா? நன்பொருள், அறிவிருக்கிற பொருள். அறிவிருக்கக்கூடிய ஒரே உயர்ந்த பொருள் ஜீவாத்மா. இருக்கவே இருக்கார் பரமாத்மா. மற்ற எல்லாம் அறிவற்ற ஜடப்பொருள்கள் தானே. அப்போ இந்த அறிவுடைய பொருளை தன்னது தன்னதுன்னு பெருமாள் எவ்வளவு தூரம் அபிமானிப்பார். தாசபூதா ஸ்வதசர்வே ஹியாத்மான பரமாத்மனா. இது ரொம்ப ஆச்சரியமான சம்ஹிதா வாக்கியம். நாம் அனைவரும் தாசர்கள், பரமானுக்கு சொத்து. ஆனால் அந்த சொத்தை அவனதுன்னு ஒத்துக்கொள்ளாமல் எனக்கு நான் எனக்கு நான் எனக்கு நான் சொல்கிறோம். இதுதான் பெரிய திருட்டு. இந்த திருட்டை விலக்கி இந்தாரு பகவன், இந்த சொத்து ஒம்முது என்று ஜீவாத்மாவை பரமாத்மாவிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பித்தேன் என்று ஆழ்வார் பாடினார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சார். மறுபடியும் திருட்டுத்தனம் பண்ணிவிட்டேன். இத்தனை நாள் பண்ணது திருட்டுத்தனம். இந்த திருட்டுத்தனத்தை மாற்றிக்கணும், நல்லவனாகணுங்கிறதுக்காக ஆத்மாவை கொண்டு சமர்ப்பித்தேன்னு சமர்ப்பிச்சார். இப்போ என்ன திருட்டுத்தனம் வந்துடுத்துனால் அதுக்கு வியாக்கியானம் பண்ணுற நம்பிள்ளை, இப்போவோ 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர், அவர் தன்னுடைய உரையில் ஒரு கதை எழுதுகிறார். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுக்கு புறப்பாடு. அவர் ஓரொரு உற்சவத்தும் போதும் ஆங்காங்கு மண்டபத்துக்கு செல்வார். கார்த்தால புறப்பாடாகும். கிளம்பி போயிட்டார்னா மத்தியானம் முழுக்க ஒரு மண்டபத்தில் இருப்பார். சாயங்காலம் 5 மணிக்கு வாகனத்தில் புறப்பட்டு ஊருக்குள்ளே வந்து வீதி பிரதட்சணம் வந்துவிட்டு உள்ளே போய் திருவந்திக்காப்பாகி தன் ஆஸ்தானத்துக்கு எழுந்துடுவார். இது ஓரொரு உற்சவத்திலையும் வழக்கம். 4 பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு, 3 உற்சவங்கள் கொடியேற்று விழாவோட உற்சவம், ஒரே ஒரு மாசி உற்சவம் மட்டும் திருப்பள்ளியோடம்ங்கிறது தான் தெப்போத்சவம் கண்டருள்றாரோ இல்லையோ, அதுக்கு மட்டும் கருட சேவை, அதாவது தெப்போத்சவத்துக்கு மட்டும் கருடாரோகணம், கருட கொடி ஏற்றாமல் துவஜாரோகணம் இல்லாத உற்சவம். இந்த உற்சவத்திலலாம் மத்தியானம் பெருமாள் இருக்கிறச்சே நம்ம ஆட்டம் ஆரோத்தர் கொஞ்சம் அப்படியே திருட்டு எண்ணம் இருக்கிறவர்னு வச்சுங்களேன். அவர் போனால் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதே அதுதானே. ஏன்னா ஜீவாத்மா பெருமானதுன்னு புரிஞ்சிக்கலே, என்னதுன்னு நினைச்சாலே திருட்டுத்தானே இருக்குன்னு தான் அர்த்தம். இருந்தவர் பெருமாள்கிட்ட போனார். அவருக்கு ஒரு பதக்கம் சாத்தியிருந்தா அது ஏதோ மத்தியானமாக இருக்கேங்கிறதுக்காக கொஞ்சம் அர்ச்சகர் களைஞ்சி கீழே வச்சுருந்தார். இவன் போனவன் சத்தம் காட்டாமல் அந்த பதக்கத்தை எடுத்துனுட்டான், திருடினுட்டான்.